Dengue is spreading faster than ever. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டெங்கு கேசஸ் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெங்கு கேசஸ் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது எப்படி வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் டெய்லியும் நான் போகிற அவேர்னஸ் வீடியோ, ஃபேக்ட் வீடியோஸ், நியூஸ் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெங்கு எங்கெங்கே வந்து கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியா, மோஸ்ட்லி ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் அது புதுசாக என்ட்ரும் ஆகிருக்கு டெங்கு கேசஸ். ஸோ இந்த டெங்கு எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், ஹெவி ரெயின், புவர் ட்ரைனேஜ், தண்ணி தேங்கி நிற்கிறதுனால வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ், லைக் எனக்கு டெங்கு இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் எனக்கு போகலாம், லைக் ரேஷஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், தலைவலி இருக்கும், ஓகேங்களா. சில பேருக்கு வந்து ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க, வாமிட்டிங் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே போய் டாக்டரை இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த டெங்குவை வரவிடாமல் தவிர்க்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டாண்ட தண்ணி ஏதாவது தேங்கி இருந்தால், உங்கள் வீட்டாண்டியோ உங்கள் வீட்லேயோ ஏதாவது பாத்திரத்துலையோ இல்லை எதுலேயோ மழை நீரோ வேறு ஏதாவது தண்ணி ஏதோ தேங்கி இருந்தால் அதை தூக்கி ஊற்றிடுங்க. அது தேங்க விடாதீங்க சொல்கிறாங்கன்னா, டெங்கு கொசுக்கள் அதில் இருந்தால் உற்பத்தி ஆகுது, அதை தேங்க விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் தூங்கும்போது லைக் குழந்தைங்க நீங்கள்லாம் ரிப்பல்லன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிப்பல்லன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து கொசு வந்து உங்களை கடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் ஸ்லீவ், லைக் முழு கை சட்டை, ஃபுல் ஸ்லீவ் போட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் டெங்கு கிட்டேருந்து. அதேமாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும். அதேமாதிரி ரெய்னி சீசனில் லைக் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குட் நியூஸ் என்னென்னா, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த டெங்குக்கு ஒரு வேக்சின் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. சில கண்ட்ரீஸில் ரோல் அவுட் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அது இந்தியாவுக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரையும் லைக் நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.